அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் எங்கள் வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிறு பூனை ஒரு நீண்ட நேரமாக தன்னுடைய வாள்களை பிடிப்பதற்காக சுற்றி கொண்டே இருந்தது. ஒரு சின்ன குட்டி பூனை, அதனுடைய முகத்துக்கு அருகில் அதனுடைய வாள் கிடக்குது. அந்த வாளை பிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்குது. அது திரும்புறதுக்குள்ள வாள் திரும்பிக்குது. மீண்டும் அதை பிடிக்க போராடுகிறது. மீண்டும் வாள் திரும்புகிறது. மீண்டும் போராடுகிறது. மீண்டும் வாள் திரும்புகிறது. ஒரு 10-15 நிமிடங்கள் தொடர்ச்சியாக இப்படியான ஒரு விளையாட்டை அது விளையாடி கொண்டே இருந்தது. ஏன் இந்த மாதிரி விளையாடுது என்று ஒரு கேள்வி எழுப்பி அதற்கான பதிலை கண்டறிய முயற்சித்த பொழுது, அது தனக்கு ஏற்படுகிற ஒரு சலிப்பை, ஒரு போர்டம் என்று சொல்லப்படுகிற ஒரு வகையான சலிப்பு மனநிலையை போக்கிக் கொள்வதற்காக வேண்டி இப்படியான ஒரு விளையாட்டில் பூனை ஈடுபடுகிறது என்று அது குறித்து அறிவு பெற்றவர்கள் பதிலளிக்கிறார்கள். இது பூனைக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும், எல்லா பிராணிகளும் இப்படியான ஒரு சலிப்பு மனநிலையை அடைவதாக அது குறித்த ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். நாம தெருக்கல்ல பார்க்கக்கூடிய நாய்கள் இருக்கிறது. சில நேரங்கள்ல ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பருக்குள்ள 10 நிமிஷம் மண்டையை போட்டு அங்கிட்டு இங்கிட்டும் உழண்டு விளையாண்டுகிட்டே இருக்கிறது. ஒவ்வொரு பிராணிகளிடத்திலும் இது மாதிரி வித்தியாசமான பழக்க வழக்கங்களை நாம் பார்க்க முடிகிறது. யானை இருக்கிறது. சில நேரங்களில் யானை தன்னுடைய தும்பிக்கை நீளுகிற தூரம் வரைக்கும் உண்டான இடத்தில் இருக்கிற கற்களை எல்லாம் அப்படியே தும்பிக்கையால் பொறுக்கி ஒரு இடத்துல சேர்த்து கொண்டே இருக்கும். யானை பாகனத்துல போய் கேட்டா பதில் சொல்லுவாங்க. அங்கிருந்து எதுக்கு இந்த வேலையை பார்க்குது, என்ன செய்யுது, அங்க சுத்தி முத்தி இருக்கிற எல்லா கல்லையும் பொறுக்கி வைக்குது, சுத்தப்படுத்துதா, ஒருவேளை தான் இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா வைத்துக் கொள்வதற்காக வேண்டி, கல் இல்லாம டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்யுதா, அது எதுக்கு செய்யுது, அதனுடைய நோக்கம் என்ன, இங்க வச்சதை என்ன பண்ணும், இங்க எல்லாத்தையும் கூட்டி ஒரு இடத்துல வச்சிருக்கிறது, அடுத்த சில நிமிடங்களுக்கு பிறகு இங்க கூட்டி வச்சதை பூரா எடுத்து அந்த பக்கம் கூட்டி வைக்கும். அதுக்கு பிறகு அங்கிருந்து எல்லாத்தையும் எடுத்து நேரா முன்னாடி கொண்டு வந்து வைக்கும். சில நேரங்களில் வெளியில போயிட்டு வர்ற நேரத்துல கூட கற்களை பொறுக்கி கொண்டு வந்து தான் இருக்கிற கட்டப்படுகிற இடத்துல கொண்டு வந்து வைத்து அதை வேடிக்கை பார்க்கும். ஏன் என்ற கேள்விக்கு யானை பாகன் சொல்லுகிற பதில் என்னன்னு கேட்டா, அது தன்னுடைய சலிப்பை போக்கிக் கொள்கிறது. போர் அடிக்குது. காட்டுக்குள்ள ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 100 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு தினந்தோறும் பயணிக்க வேண்டிய அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை கொண்டு வந்து ஒரு மரத்தடியில கட்டப்பட்டதற்கு பிறகு வெறுமனே கட்டப்பட்டு கிடக்கிற அந்த மிருகம் தன்னுடைய செயல்பாடுகள் வழியாக தான் செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் அனைத்தும் செய்ய முடியாமல் போகிற பொழுது அதற்கு ஏற்படுகிற ஒரு மனநிலை சோர்வை, ஒரு சலிப்பு மனநிலையை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய நேரத்தை, நம்முடைய மனிதர்களுடைய பாஷையில சொல்றதா இருந்தா பொழுதுபோக்கிக் கொள்வதற்காக வேண்டி இங்கிருந்து அங்கு கல்ல தூக்கி வைக்கிறது, அங்கிருந்து இங்கு கல்ல தூக்கி வைக்கிறது, இப்படியான வேலையை தொடர்ந்து அது செய்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வகையான மிருகங்களும் அவற்றிற்கு இயற்கையில் வழங்கப்பட்டிருக்கிற அந்த உள் உணர்விற்கு ஏற்ப அவற்றிற்கு தோன்றக்கூடிய அந்த சலிப்பு மனநிலையை அவைகள் வெற்றி கொள்கின்றன என்று அறிவியலாளர்கள், உயிரினங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் நமக்கு பதிலளிக்கிறார்கள். இதுல ஆக முதலிடத்திலே இருக்கிற உயிரினம் எது என்று கேட்டால் மனிதர்கள் தான். சலிப்பு மனநிலை என்று எடுத்துக்கொண்டால் மற்ற எல்லா உயிரினங்களையும் விட அதிகபட்சமான சலிப்பை உணரக்கூடிய, அதிலும் குறிப்பாக 2010ற்கு பிறகான குழந்தைகளாக யாரெல்லாம் உருவெடுத்திருக்கிறார்களோ, பிறந்து வளர்ந்திருக்கிறார்களோ, அவர்கள் தான் இதுவரைக்கும் உலகத்திலே அடைந்திராத சலிப்பை அடைந்திருக்கிறார்களாம். நாம கூட ஒரு 40ஐ கடந்தவர்கள், 50ஐ கடந்தவர்களுடைய சிறுபருவத்தை நாம எடுத்து பார்த்தோம்னா, இவ்வளவு தூரம் நம்முடைய பெற்றோர்களிடத்துல போர் அடிக்குது என்று நாம பேசி இருப்போமா என்பதை நம்ம பார்க்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு 5 வயசு குழந்தை, 7 வயசு குழந்தை, 10 வயசு பையன் போர் அடிக்குதுப்பா அப்படின்னு அப்பா போட்டு பாடாப்படுத்துறான், அம்மா போட்டு பாடாப்படுத்துறான். இந்த மாதிரியான சொற்கள் கேட்காத வீடுகளே இல்லை. எல்லா இடங்கள்லயும் பிள்ளைங்க போர் அடிக்குது என்கிற ஒரு சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களை மீட்பதற்காக ஏதோ ஒரு வகையில் அவர்களை கமிட்மெண்ட்டுக்குள்ள ஆளாக்குகிற, அல்லது அங்கிருந்து வெளியிலே அழைத்து செல்லுகிற, ஏதேனும் ஒரு விளையாட்டிற்குள்ளே அவர்களை ஈடுபடுத்துகிற, ஏதேனும் ஒரு உணவுப் பொருளை வாங்கி கொடுக்கிற, அல்லது ஏதேனும் ஒரு விளையாட்டிற்குள் அவர்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற, ஏதேனும் ஒரு வேலையை செய்து அந்த சலிப்பிலிருந்து அவர்களை மீட்கிற வேலைகளை ஒவ்வொரு பெற்றோரும் இன்றைக்கு செய்யக்கூடிய சூழலுக்கு வந்திருக்கிறோம். இதுவே ஒரு 40-50ஐ கடந்தவர்கள் அவர்களுடைய சிறுவராயத்துல அவங்களுடைய பெற்றோர்களிடத்துல இப்படி போர் அடிக்கிறது என்று சொல்லி இருந்தால் அவர்கள் அதை எப்படி புரிந்திருப்பார்கள் என்பது ஆச்சரியமானதுதான். அது அவங்களுக்கு ஏதாவது ஒரு மனநிலையாக, என்ன என் பிள்ளை என்ன சொல்லுதாலும் புரியாத ஒரு மனநிலை கூட அவர்களுக்கு
ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் இப்படியான ஒரு சூழல் நெருக்கடி எல்லா உயிர்களுக்கும் அந்த சலிப்பு மனநிலை என்பது ஏற்படத்தான் செய்யும். கடந்த காலத்திலே மனிதர்கள் எவ்வாறு அதை எதிர்கொண்டார்கள் என்று கேட்டால், மனிதர்களுடைய இயல்பான வாழ்க்கையின் நெருக்கடிகளை அவர்களை சலிப்பிலிருந்து மீட்டு வெளியில கொண்டு வந்துருச்சு. இயல்பா வாழ்வதற்கான வாழ்க்கை ஓட்டம் இருக்குது. அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யணுமே. சாதாரண உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலைகளை செய்வதற்கு அவனுக்கு ஒரு நாள் பொழுது முடிந்து விடும். இங்கிருந்து நாம ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அன்றைக்கு ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் பயணம் பண்ணணும் அப்படின்னா கையில ஒரு பெரிய பெரிய ஆயுதங்களை தூக்கி கொண்டு பயணம் செய்ய வேண்டிய சூழல் இருந்தது. எங்கு பார்த்தாலும் அது மாதிரி முட்புதர்கள் நிரம்பி வழிந்தது, காடுகளாக இருந்தது, மரங்களாக இருந்தது, மலைப்பாங்கான பகுதிகளாக இருந்தது, விலங்குகள் உயிரினங்கள் அதனுடைய ஆபத்துகள் இருந்தது. அப்ப ஒரு பதட்டமான மனநிலையிலேயே ஒரு பயணம் மேற்கொள்ளணுமா, அதுல ஒரு வகையான ஒரு ஈடுபாடு அவனுக்கு தேவைப்பட்டது. அவர்களுடைய உணவிற்கான அத்தியாவசிய உழைப்பு, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து அதை பாதுகாத்து ஒரு மாத காலத்திற்கோ 2 மாத காலத்திற்கோ ஓராண்டு காலத்திற்கோ தனக்கு உணவுக்கு பிரச்சனை இல்லை என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பல மாதங்கள் அவர்கள் உழைக்க வேண்டிய கட்டாயம் அன்றைக்கு இருந்தது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது மாதிரி அதிகப்படியான நேரங்களை செலவழிச்சு தான் அன்றாட வாழ்க்கையை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு கட்டாயமான வாழ்க்கை சூழல்ல சலிப்பு என்பது எங்க இருந்துச்சுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா வாழ்க்கைக்கு நேரம் பத்தலையே, நேரம் எல்லாம் போக மிச்சம் இருந்தா தானே சலிப்பு. என்ன செய்யறதுன்னு தெரியலையே, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன், போர் அடிக்குத அப்படிங்கிற கேள்வி அங்கதான் வருகிறது. அப்படியான ஒரு கேள்விகளே இல்லாத வாழ்க்கையின் நெருக்கடிகளே, அன்றாட வயிற்றுப்பாட்டிற்காக நாம் உழைக்க வேண்டிய உழைப்பே முந்தைய காலத்திலே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களை சலிப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்தது. அதையும் தாண்டி அவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த சலிப்பை எவ்வாறு தீர்த்து கொண்டார்கள்? கூடி அமர்ந்து பேசுவதன் வழியாக சலிப்பிலிருந்து மீண்டு வெளியிலே வந்தார்கள். வேற ஒண்ணுமே கிடையாது. அவர்கள் கூடுவார்கள், உட்கார்ந்து பேசுவார்கள், பேசிக்கொண்டே இருப்பார்கள், பேசிவிட்டு கலைந்து விடுவார்கள், அவ்வளவுதான். அந்த பேச்செல்லாம் நம்ம நீண்ட பேச்சாக இருக்கும். இன்னைக்கு இருக்குமே ரொம்ப ஷார்ட்டான பேச்சாக இருக்கிறார். ரொம்ப இயல்பாகவே மிக சாதாரணமாக 2 வரியில 3 வரியில முடித்து விடக்கூடிய விஷயங்களை கூட 30 நிமிடம் 40 நிமிடம் நீட்டி முழங்கி பேசக்கூடிய ஒரு பழக்கம் ஒரு காலம் இருந்துச்சு. என்ன செய்தது? அதன் வழியாக அவர்கள் எதை நாடினார்கள்? தங்களுடைய சலிப்பை தீர்த்து கொண்டார்கள். ரேஷன் கார்டு அட்ரஸ் மாற்ற வேண்டியது இருந்துச்சு, நான் தாசில்தார் அலுவலகத்துல அதற்காக விண்ணப்பம் செய்திருக்கிறேன் என்று ஒரு 2 வரிகளில் அதிகபட்சமாக ஒரு 10 நொடியிலிருந்து 15 நொடிகளுக்குள்ளாக சொல்லி முடித்துவிடக்கூடிய செய்திகளை கூட அரை மணி நேரம் நீட்டி முழங்கக்கூடிய ஒரு பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்துச்சு. ஒரு பெரிய மனிதர் ஒருவர் தன்னுடைய ஒரு 70-80 வயது மதிக்க தகுந்த ஒரு பெரியவர் ஒருவர் தன்னுடைய சிறுபருவத்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சொல்றாரு, மலைப்பாங்கான பகுதிகளில் மலை கிராமத்து மக்களிடத்துல அவர்களுடைய வாழ்வியலை பற்றி அறிந்து கொள்வதற்காக வேண்டி நான் போயிருந்த தருணத்தில் ஒரு டீ கடையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அவ்வாறு பேசுகிற பொழுது ஒரு மனிதர் வந்தார். அவர் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்தர் வந்தாரு. வந்தவரிடத்துல இவர் தன்னுடைய கதையை சொன்னார். என்ன கதையை சொன்னாரு? மழை வர்ற மாதிரி இருந்துச்சு, நான் இங்கிருந்து கிளம்பி போய் வயல்ல தேவையான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு மண்ணை எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு தண்ணி தேங்கிடாம உண்டான வேலைகளை பார்த்துட்டு வந்துட்டேன் என்கிற செய்தியை டீ குடித்து கொண்டிருக்கிற பொழுது இன்னொருத்தரோடு அவர் பகிர்ந்து கொண்டார். அவ்வாறு பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டி இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஏறத்தாழ 30-40 நிமிடங்கள் இந்த கதையை நேரத்தைக்கு காலையில ஆரம்பிச்சு அங்க தூங்கி எந்திரிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் மம்மட்டியை தூக்கிட்டு போனது, அங்க போய் மண்ணை வெட்டினது, மண்ணை வெட்டும்போது வெளியே வந்த தவளை, அந்த தவளையை பாதுகாப்பா வெளியில தூக்கி போட்டது, அதுக்கு பிறகு அங்கிருந்து கடந்து வந்தது, இரவு நேரத்தில் தூங்குனது, மறுநாள் காலை டீ கடைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு மிகச்சாதாரணமாக ஒரு 5 நிமிடத்தில் சொல்லிவிடக்கூடிய செய்தியை ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக நீட்டி முழங்கினார். அதை பக்கத்தில் உள்ளவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கேட்டு சொல்லி முடித்த நிமிடத்துல இன்னொருத்தர் வர்றார். இன்னொருத்தர் வந்த உடனே அவரிடத்துல அதே கதையை ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி அரை மணி நேரம் அங்கேயும் ஓடுகிறார். அவர் புதிதாக கேட்கிறவர் அரை மணி நேரம் கேட்கிறார். ஏற்கனவே அரை மணி நேரம் கேட்டவர் மீண்டும் அந்த கதையை மீண்டும் அரை மணி நேரம் கேட்கிறார். இதற்கு பிறகு நம்மால் கேட்க முடியாது என்று நான் ஓடி வந்துட்டேன் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். அப்ப அப்படியானால் அவர்கள் தங்களுடைய சலிப்பை எவ்வாறு சரி செய்து கொண்டார்கள் என்றால், இவ்வாறு கூடி அமர்ந்து பேசி 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 அந்த பேச்சின் வழியாக சலிப்பு என்கிற மன உணர்வில் இருந்து தங்களை வெளிப்படுத்திக் கொண்டார். சலிப்பு என்பது ஒரு வகையான மனச்சிக்கல், மனதிலே ஏற்படக்கூடிய ஒரு ப்ராப்ளம், ஒரு நோய். அந்த மன நோய்களிலிருந்து விடுபடுகிற மனிதன் தான் ஒரு சரியான வழிமுறையை, சரியான முன்னேற்றத்தை, சரியான முறையில் தன்னுடைய உழைப்பை வெளிப்படுத்த முடியுமே தவிர யார் அந்த மனச்சோர்வுக்குள்ளே ஆளாகிறார்களோ அவர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளில் பின்தங்கி போய்விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இப்படியாக ஒவ்வொரு காலகட்டத்திலே வாழ்க்கையின் சூழலினால் சலிப்பிலிருந்து வெளிவந்தார்கள்.
மக்கள் பேசி 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 சலிப்பிலிருந்து வெளிவந்தார்கள். தற்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் இருக்கிறது, உலகத்தில் இதுவரை சந்தித்திராத ஒரு பெரிய சலிப்பு மனநிலைக்கான எல்லா வாய்ப்புகளும் வாசல்களும் திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் இப்ப என்ன செய்யறோம்? கிட்டத்தட்ட நாமும் இது மாதிரி பழைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம். பேசி பேசி நம்முடைய சலிப்பிலிருந்து வெளிவருதல் என்கிற நாமே பேசிய, நாமே உருவாக்கிய நம்முடைய சொந்த கதைகளுக்கு பதிலாக நாம் பேச வேண்டிய பேச்சுக்கான பொறுப்பை நாம் என்டர்டெயின்மெண்ட் மீடியாக்களின் கரங்களில் ஒப்படைத்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். இப்ப நமக்காக அவர்கள் பேசுகிறார்கள், அவர்கள் சிந்திக்கிறார்கள், அவர்கள் கதை எழுதுகிறார்கள், அவர்கள் நடிக்கிறார்கள், அவர்கள் அதை அப்லோடு செய்கிறார்கள். நாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். திரைப்படங்கள் வழியாக, நாடகங்கள் வழியாக, சின்ன சின்ன குறுங்காட்சிகள் வழியாக இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம உட்கார்ந்து மணிக்கணக்கில் கேட்கிறோம். ஒரு அரை மணி நேரம் பேசினார், மீண்டும் அதை மீண்டும் பேசுகிற பொழுது மீண்டும் கேட்டார் என்பது கேட்கிற பொழுது நமக்கு நகைப்பாக தெரிகிறது. கிட்டத்தட்ட நாமும் அதே ஒரு மனநிலையில மீண்டும் 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 ஒருவர் கதை சொல்லி முடித்தால் அடுத்த கதை ஆரம்பிக்கிறது, அதை ஸ்க்ரோல் செய்கிறோம், அடுத்த கதை ஆரம்பிக்கிறது, அடுத்த ஸ்க்ரோல் செய்கிறோம், அடுத்த கதை ஆரம்பிக்கிறது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் நேரம் போய்கொண்டே இருக்கிறது. நாம் அதை பார்த்துக் கொண்டே வேடிக்கை பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இதுல இருக்கிற சிக்கல் என்ன தெரியுமா? இதில் இருக்கிற ஆகப்பெரிய சிக்கல் என்ன என்று கேட்டால், நம்மை சலிப்பு மனநிலையிலிருந்து வெளியிலே கொண்டு வருவதற்கு எதுவெல்லாம் கொண்டு வந்தது என்று யோசித்து பார்த்தால், இயல்பாக மனிதனுக்குள்ளே ஏற்படக்கூடிய பதட்ட மன உணர்வு இருக்குல்ல, ஆன்சைட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்களே, இந்த பதட்டம் என்பது இயல்பிலே சலிப்பிலிருந்து மனிதனை வெளியே கொண்டு வந்துடும். பதட்டப்படுகிற ஆட்களுக்கு சலிப்பு மனநிலை இருக்க, அவனே டென்ஷன் உட்கார்ந்துருக்கான், நேரம் உட்கார்ந்து அப்படியே உட்கார்ந்துருப்பான், எவ்வளவு நேரம் என்ன ஆகுமோ தெரியலையே, ஏதாகுமோ தெரியலையே அப்படிங்கிற மன உணர்வுல இருக்கிறவனுக்கு சலிப்பு மன உணர்வு ஏற்படாது. அவனுக்கு ஒரு வகையான பதட்ட மனம் இருக்கும். என்ன ஆகும், முடிவு என்ன மாதிரி ஆகும்? திரைக்கதைகள் எல்லாமே நாம் பார்க்கிற பெரும்பாலான சமூக வலைதள காட்சிகள் எல்லாமே அதைத்தான் நமக்கு தருகிறது. நமக்கு என்ன தருகிறார்கள்? நாம் சலிப்பிலிருந்து திரைப்படத்தை பார்த்து சலிப்பிலிருந்து வெளியில் வருகிறோம். ஒரு சமூக வலைதளத்திலே ஒரு வீடியோவை பார்த்து சலிப்பிலிருந்து வெளியே வருகிறோம். சலிப்பிலிருந்து எப்படி அதை நம்ம வெளியே கொண்டு வருகிறது அப்படின்னு பார்த்தா வேற ஒண்ணுமே இல்ல, சலிப்பில் இருக்கிற நமக்கு ஒரு பதட்டத்தை உண்டாக்கு, அவ்வளவுதான். நமக்கு ஒரு டென்ஷன் உண்டாக்கு. அந்த டென்ஷன் வந்த உடனே இயல்பா அந்த சலிப்பு மனநிலை மாறிடுச்சு. உடம்புல ஒரு அரிப்பு ஏற்படுகிறது. ஒரு புண்ணு இருக்கு, அரிக்குன்னு வைங்க, அரிக்குதுன்னா சொரியணும், அரிப்பு வந்தோன்னு சொரியணும். உண்மையில சொரிதல் என்பது அரிப்புக்கு மருந்தா? அந்த அந்த சொறி எடுக்கிறது நிப்பாட்டிடுமா, சரி பண்ணிடுமா? ஒண்ணும் செய்யாது, சரி பண்ணவே பண்ணாது. நீங்க சொரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எப்ப சொரியறத விடுறீங்களோ அப்ப அரிப்பு திரும்ப சட்டம். அரிப்பு எடுத்தோன்னு சொரிய ஆரம்பிக்கிறீங்க, சொரியா வந்து அது அந்த பிரச்சனை தீரணும். ஆனா நீங்க ஒரு 2 நிமிஷம் சொரிஞ்சு முடிச்சதுக்கு பிறகு கையை விட்ட உடனே திரும்ப அரிக்குது. அங்க என்ன நடந்துச்சு? வேற ஒண்ணுமே இல்ல, நம்முடைய மூளை ஒரு நேரத்தில் ஒரு செய்தி எடுத்துக்கொள்கிறது. இப்போ நம்முடைய உடல் விரல் பரிசத்தை கேட்கிற பொழுது அரிப்பு என்கிற அந்த மன உணர்வை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறது. ஸ்பரிசம் நின்ற உடனே மீண்டும் அந்த அரிப்பு தலை தூக்க ஆரம்பித்து விடுகிறது. அதுபோலதான் இந்த சலிப்பு மனநிலையில சலிப்பிலிருந்து விடுபடுவதற்காக நாம் இந்த சமூக வலைதளத்திற்குள்ளே நுழைகிற பொழுது, திரைப்ப காட்சிகளுக்குள் நுழைகிற பொழுது அது ஒரு வகையாக பதட்டத்தை உண்டாக்கி சலிப்பு இல்லாததை போல ஒரு தோற்றத்தை தருகிறது. முழுக்க முழுக்க பதட்டம் தான், அது நமக்கு தீர்வே கிடையாது. பல பேர் அதுல ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி, அதுல ஹாப்பியா இருக்கிற மாதிரி, அதுல அவங்க ஒரு நிசப்தமான மனநிலை அடைவதை போல நினைக்கிறார்கள். சொரிகிறவன், அரிப்பு ஏற்படுகிறவன் சொரிகிற பொழுது எந்த மனநிலையை அவன் அடைகிறானோ அதைத்தான் சலிப்பு ஏற்படுகிறவன் திரைப்படம் பார்க்கிற பொழுதோ, சலிப்பு ஏற்படுகிறவர்கள் சமூக வலைதளத்தில் மூழ்கிற பொழுதோ அதைத்தான் அனுபவிப்பார்களே தவிர அந்த காரியம் முடிந்த உடனே மன நிம்மதியான ஒரு உணர்வுக்கு வரவே முடியாது. 2 மணி நேரம் நீங்க சமூக வலைதளத்தில் நேரத்தை போய்கிட்டீங்க, முடிஞ்ச உடனே பினிஷ், காரியம் முடிந்தது என்கிற ஒரு மன திருப்தி வருமா? சாப்பிட்டு முடிந்த உடனே சாப்பிட்டு விட்டோம் என்கிற ஒரு மன உணர்வு வரும்ல? நல்ல முறையில ஒரு அருவியில போய் 1 மணி நேரம் குளிச்சு முடிச்சு அப்ப ஃப்ரெஷ் ஆயிட்டப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல? சமூக வலைதளத்திலே உளவியவர்கள் சமூக வலைதளத்திலே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம், 5 மணி நேரம் செலவழிச்சு முடிச்ச உடனே நான் ஃப்ரெஷ் ஆயிட்டேன், ரிலீஃப் ஆயிட்டேன், ரிலாக்ஸ் ஆயிட்டேன் என்கிற மனநிலை கிடைக்கிறதா? கை எடுத்தவனு திரும்ப அடிக்கிற மாதிரி அதை க்ளோஸ் பண்ணவனு திரும்ப ஆரம்பிக்குது மீண்டும். சலிப்பு மனநிலை, ஒரு திருப்தியற்ற மனநிலை, வேற ஒண்ணுமே. இதுதான்
சமூக வலைதளத்தினுடைய அஜெண்டாவே இதுதான். அதனுடைய நோக்கம், அதனுடைய செயல் திட்டமே இப்படிதான். திரைப்படங்களுடைய செயல் திட்டமே இப்படிதான். அமைதியான ஒரு குடும்பம், இப்படி ஒரு காட்சி ஆரம்பிக்கிறீங்க, கற்பனை பண்ணுங்க. அமைதியான ஒரு குடும்பம், அமைதியான குடும்பம் அப்படியே போய்கொண்டே இருக்கிற திடீரென அந்த திடீரென தான் பதட்டம். இந்த திடீரென இல்லாம எந்த திரைப்படமும் இல்லை. இந்த திடீர் அமைதியாவே முடிஞ்சிருச்சு. அந்த படத்தை எவனும் பார்க்க போறது இல்லை. அந்த வீடியோவை யாரும் ஷேர் பண்ண போறதே இல்லை. ஏன்? அமைதியில ஆரம்பிச்சு அமைதியில முடியறதுல ஒண்ணுமே ஒரு பதட்டம் இல்லை உங்களுக்கு. அமைதியில ஆரம்பிச்சு அப்படி பீதியில வரணும். உலகத்தில் அதிகமாக பார்க்கப்படுகிற சமூக வலைதள காணொலி காட்சிகளில் முக்கியமான காட்சி எது தெரியுமா? விபத்து காட்சிகளாம். பெரிய பெரிய நிறுவனங்கள் தங்களுடைய சேனல்களை ப்ரமோட் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய முக்கியமான காட்சிகளில் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகி இருக்கிற எதேச்சையான உண்மையான விபத்து காட்சிகள் இருக்குமே, அந்த காட்சிகளை பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து விலை கொடுத்து வாங்கி அதை தம்முடைய சேனலின் ப்ரமோஷனுக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. என்ன காரணம்? அந்த விபத்து காட்சி ஒரு வகையான பதட்டத்தை தருகிறது. ஐயோ என்னாச்சு தெரியலையே, இப்படி ஆயிடுச்சே. இந்த மனநிலை, இந்த சலிப்பிலிருந்து வெளியிலே வருவதற்கு நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற இன்றைய வழிமுறைகள் எதுவுமே நமக்கு பயன் தரக்கூடிய வழிமுறைகள் அல்ல. நம்மை மேலும் பதட்டத்திற்கு உள்ளாக்குகிற, மேலும் தீங்கிழைக்கிற, மேலும் நம்மை தவறுகளுக்குள் தள்ளிவிடுகிற, நிம்மதியற்ற நிலைக்கு தள்ளிவிடுகிற இந்த நூற்றாண்டின் மிகச்சிறந்த பிரச்சனை, ஆக முதலிடத்தில் வைத்து பார்க்க வேண்டிய பிரச்சனைகளில் ஒன்று சலிப்பு என்கிற மனநிலை தான் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு நீங்க சரியான வழியை கண்டுபிடிச்சு சரியான மாற்று வழியில பயணிக்கல அப்படின்னா சலிப்பின் வழியாகவே அந்த சலிப்பே உங்களை அழித்து விடும். அப்படியானால் சலிப்பிலிருந்து வெளியில வருவதற்கு என்னதான் செய்வது? வேறொன்றுமே இல்லை. சலிப்பு யாருக்கு வருகிறது என்று கேட்டால், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் தான் செய்ய வேண்டிய தனக்கான பணிகளுக்கான இலக்கு எந்த மனிதனிடத்தில் இல்லையோ அவன் சலிப்பிலே வீழ்ந்து போவான். நீங்கள் சலிப்பிலே வீழ்வதற்கு என்ன காரணம்னா, இந்த மணி நேரத்துல, இந்த நாளில, இந்த இரவுக்குள்ளாக, இந்த பகலுக்குள்ளாக, இன்னும் ஒரு மணி நேரத்துக்குள்ளாக செய்து முடிக்க வேண்டிய செயல் திட்டம் எவனிடத்தில் இல்லையோ அவன் இந்த ஒரு மணி நேரம் இருக்க என்னப்பா செய்யறது தெரியாத நிலையில கோபுகிறவன் சலிப்புக்குள்ள ஆளாகிறான். அப்ப என்ன பண்றது? உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கை நீங்கள் தீர்மானியுங்கள். முதலில் அந்த இலக்குகளை வருடங்களாக உடையுங்கள், வருடங்களை மாதங்களாக உடையுங்கள், மாதங்களை வாரங்களாக உடையுங்கள், வாரங்களை நாட்களாக உடையுங்கள், நாட்களை மணிகளாக உடையுங்கள், மணிகளை துளிகளாக நொடிகளாக உடைத்து அந்த இலக்கிற்காக நான் பயணப்படுகிற இந்த நிமிடத்தில் செய்ய வேண்டிய வேலையிலே ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் செய்வதற்கு ஒரு வேலை இருக்குமானால் சலிப்பிலிருந்து வெளியிருந்தார். செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அதான் சலிப்பு. நேரம் மட்டும் இருக்குது, செயல் இல்லை. திருமறை குர்ஆன் நம்மை நோக்கி கேள்வி எழுப்புகிறது. இந்த மனநிலையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வந்து ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வைப்பதற்கான ஒரு கேள்வியை அல்லாஹ் நம்மை நோக்கி முன்வைக்கிறான். அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, நீங்கள் வீணாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? அன்னக்கும் இலையினாலா துர்ஜாவும், நம்மிடத்திலே நீங்கள் திருப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? உன்னுடைய படைப்பு வீணானதில்லை. ஒரு பெரும் இலக்கிற்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அந்த இலக்கிற்கு ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த மாதிரி திட்டத்தை நீ வகுத்துக்கலாட்டி நீ சலிப்பில் சிக்கிக் கொள்வாய். அதிலும் குறிப்பாக ஒவ்வொரு நாளின் அந்த பிரதானமான இலக்கு என்ன? அல்லாஹ்வை சென்று அடைவதுதான் ஒரு முஸ்லிமுடைய பிரதான இலக்கு. இறை திருப்தியை பெறுதல், இறைவனுக்கு நல்ல அடிமையாக வாழ்தல். அதற்குத்தான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று குர்ஆன் சொல்கிறது. இறைவனுக்கு ஒரு நல்ல அடிமையாக வாழ்தல், இறைவனுக்கு நல்ல அடிமையாக வாழ்தல் ஒட்டுமொத்த வாழ்வின் இலக்கு. அந்த வாழ்வின் இலக்கை அடைவதற்கு இந்த ஆண்டு என்ன செய்கிறேன், இந்த மாதம் என்ன செய்கிறேன், இந்த வாரம் என்ன செய்கிறேன், அந்த இலக்கிற்கு எதுவெல்லாம் உதவி செய்கிறது. என் மனைவிக்கு நான் புடவை எடுத்துக் கொடுக்கிறேன், அதுவும் அந்த இலக்கிற்கு தான் என்கிற தெளிவோடு இருக்கும். சலிப்பிலிருந்து வேற ஈஸியாவே வரலாம். என் பிள்ளைக்கு நான் உணவளிக்கிறேன், அவருடைய பள்ளிக்கூடத்திற்கு நான் இன்று இந்த மாதத்திலே கட்டணத்தை செலுத்துகிறேன். ஏன்? என் பிள்ளை நல்லா படிக்கணுங்கிற பதில மட்டும் வைக்க கூடாது. உங்க இலக்குக்கு அது எப்படி உதவி செய்யுது, அதோட இலக்கோட போய் ஜாயின் பண்ணும்.
இறைவனுக்கு நல்ல அடிமையாக நான் இருக்க விரும்புகிறேன். என் இறைவன் எனக்கு விதித்திருக்கிறான் மனைவியை நல்ல முறையிலே கவனிக்க வேண்டும் என்று. என் இறைவன் எனக்கு விதித்திருக்கிறான் என் பிள்ளையை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்று. அப்படியான வளர்ச்சிக்காக என் பிள்ளையை இறைவனுக்காக வளர்த்து எடுப்பதற்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டுறேன், நான் வண்டி வாங்கி கொடுத்தேன், நான் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தேன், நான் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தேன் என்ற அந்த இலக்கோடு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி யாருக்கு ஜாயின் பண்ண முடியலையோ அவர்களுடைய வாழ்வு சலிப்பிலே வீழும். ஒவ்வொரு நொடி பொழுதையும் யாருக்கு இலக்கோடு அப்படி ஒரு இலக்கு இருந்துச்சுன்னா நீங்க சும்மாவே இருக்க முடியாத, ஓடிக்கிட்டே இருக்கணுமே. இலக்கு யாருக்கு இருக்கிறோ அவன் தான் ஓடுவான், அவன் தான் செயல்படுவான். இங்கிருந்து நான் திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு இலக்கு நான் நிர்ணயித்துக் கொண்டால் அந்த இலக்கு தான் நான் அமர்ந்திருக்கிற இடத்திலிருந்து என்னை எழ வைக்கும், என்ன போய் ட்ரெயின்ல ஏற வைக்கும், என்ன போய் பஸ்ல எது ஏத்தும். என்ன நான் எப்படி நடந்து போய் ட்ரெயின்ல ஏறி பஸ்ல ஏறி டிக்கெட் எடுத்து எப்ப உட்காருவேன்? நான் திருச்சியை சென்று அடைய வேண்டும், திருநெல்வேலியை சென்று அடைய வேண்டும் என்கிற என்னுடைய இலக்கு தான் நான் அமர்ந்திருக்கிற இடத்திலிருந்து என்னை உயர்த்தும். நான் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய திருப்தியை சென்று அடைய வேண்டும் என்கிற இலக்கு ஒவ்வொரு முஸ்லிமுக்கான இலக்கு. அந்த இலக்கு தான் உங்களை செயல்பட வைக்கும். தொடர்ந்து செயல்படுவதற்கு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செயல்பட்டாலும் போதாது என்கிற அளவிற்கு உங்களுக்கு செயல் திட்டம் காத்து கிடக்கும். இதுதான் இன்றைக்கு நமக்கான தேவை. நாம் இந்த இலக்கை வரித்துக் கொண்டு ஒவ்வொரு நேர நொடிகளையும் இலக்கு நோக்கிய பயணமாக அமைத்துக் கொண்டால் அடுத்து வரக்கூடிய நம்முடைய பிள்ளைகளும் அதே பயணத்தில் வழித்தடத்தில் அவர்களும் பயணிப்பார்கள். இந்த குர்ஆனுடைய வசனம் அதைத்தான் எழுப்புகிறது. அதை நல்ல மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நினைவிலே வையுங்கள். அஃப ஹஸிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸா, நீங்கள் வீணாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா? நம்மளை தூங்க விடாம வைக்கிற ஆகப்பெரிய கேள்வி இது. யாரோ சாதாரண ஆள் கேட்ட கேள்வி இல்ல, உலகத்தில் வாழ்ந்த பெரும் தலைவர்கள் கேட்ட கேள்வி அல்ல. சர்வலோகங்களையும் படைத்தாளுகிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை நோக்கி எழுப்புகிற கேள்வி, உங்களை வீணாக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? என்ன நோக்கி என்ன படைச்ச ரப்பு கேட்கிறான். அதே உன்னை படைச்சிருக்கிற ஏன்டா படைச்ச? சும்மாவா? விளையாட்டுக்கா? வெறுமனே தின்னுட்டு தூங்குறதுக்கா? அல்லது புள்ள பத்திரி செத்து சாவறதுக்கா? எதுக்கு? அல்லது நீ நினைக்கிற மாதிரி வாழ்நாளுக்குள்ள நான் வீடு கட்டி முடிச்சிடணும், வாழ்நாளுக்குள்ள நான் பெரிய அரசியல் தலைவரா மாறிடணும், வாழ்நாளுக்குள்ள நான் பெரிய பிசினஸ் மேனா ஆயிடணும், அதுக்கா? வண்ணக்கும் இறையினாலா துருஜாவும் நம்மிடத்தில் திருப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? என்ற திரும்ப வரணும், வந்து கணக்கு கொடுக்கணும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அம்சத்துக்கும் நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு தான் நீ படைக்கப்பட்டிருக்க, வெறுமனே இல்ல, வீண் இல்ல. இந்த வசனத்தை இப்பொழுது கேட்கிற பொழுது கூட எத்தனை பேருக்கு எவ்வளவு தூரம் இந்த வசனத்தினுடைய கணம் புரிந்தது என்பதை என்னால் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் உண்மையிலே நீங்கள் அந்த வசனத்தை அதன் கணத்தோடு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்திற்காக ஒரு அரை மணி நேரத்தை செலவிடுங்க. உங்கள் வாழ்நாளில் ஒரு அரை மணி, எந்த வசனத்திற்காக? இந்த வசனத்திற்காக. உங்களை நாம் வீணாக படைத்திருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? இந்த ஒரு கேள்விக்காக ஒரு அரை மணி நேரம் தனிமையில் அமர்ந்து இதை சிந்தியுங்கள். இதன் கன பரிமாணங்களை உள்ளுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்ள முயற்சி எடுங்கள். நம்முடைய வாழ்வின் பாதையில் மாறும் சலிப்பில் இருந்து வெளிவந்து இறைவனை நோக்கிய பயணத்தை மிக எளிதாக நாம் மேற்கொண்டு செல்ல முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி நடக்கிற நன்மக்களாக நம் அனைவரையும்